அனைவருக்கும் வணக்கம். இந்த காலை பொழுதில் இது கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வவல்ஸ் இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தேன். இந்த படத்தில் நடிச்சவங்க விஜய் வந்து என்னோட நீண்ட நாள் நண்பர். அவங்க திடீர்னு கூப்பிட்டாங்க நேற்று. கண்டிப்பாக வரேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஒரு கான்செப்சுவல் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்தோம்னா சொன்னாங்க 5 டைரக்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குற அந்த உத்தாரா ப்ரொடக்ஷன் பிரதர், கங்க்ராச்சுலேஷன் அண்ட் குட் லக். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பண்ணணும், உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கட்டும். நல்லா இருந்துச்சு, விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு, நெகட்டிவாகவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் நேம்ஸ் இருக்காங்க. யூவி சேது சார், சின்னி ஜென் சார்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து என்கேஜபிளாகவும் என்டர்டைனபிளாகவும் இருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் குட் லக் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ. ஒரு படம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஓவன்ஸ் புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு படத்தில் 5 டைரக்டர்ஸ். ஒரு படம் வந்து ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆனால் ஒரு படத்தில் 5 டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது வந்து அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைலர் அண்ட் இட் ஹேட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் each it has 5 different shades in one story. I mean ஒரு படத்துல வந்து 5 different shades இருக்கு. So it will be a different experience to the audience as well. So please to watch the film on 13th of the same month. So it will be a different experience to all of us. And thanks to each and every artist for accepting the roles. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். படத்தின் தயாரிப்பாளர் ராஜு சார் அவர்களுக்கு நன்றி. படத்தில் 5 டைரக்டர் சேர்ந்து பண்ணுற படத்தில் நான் முதல் டைம் பண்ணுறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. எல்லாத்தோட முக்கியம் படத்தில் லெஜண்ட் யூகி சேது சார் நடிச்சிருக்காரு. அதில் வேலை செய்கிறதே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் அவரு டைரக்ஷன் பண்ணுற படத்துலேயும் நான் டைரக்டராக என்ன போட்டுருக்கு, இது இன்னும் பெரிய விஷயம். ஃபியூச்சரில் அப்கமிங் சார். தேங்க்யூ சார். இதுக்கு அந்த 5 டைரக்டருக்கும் நன்றி. மற்ற டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக என் கூட பணி செஞ்ச என்னோட உதவி கலை இயக்குனர், என்னோட டீம் எல்லாருக்கும் நன்றி. ஹலோ எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் சார், குட் மார்னிங். ஹாய். ஸோ இந்த டீம் பார்த்தோன்னா எங்கே வந்து சேருவானது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஹோம் டீம் மாதிரி சொல்ல இதெல்லாம். ஸோ நம்ம சந்தோஷ், ஹேமந்த், சங்கீத், திலீப், இதெல்லாம் ஒரு லைக் ஹோம் கிரவுண்ட் ஹோம் டீம் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ லைக் இந்த ஜெர்னியே ஒரு பியூட்டிஃபுல்லான ஜெர்னி மாதிரி லைக் நம்ம we can describe it. ஸோ இங்கே வந்து சரி இந்த மாதிரி பேசுகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த மூமெண்ட்டில் என்னோட மென்டர் மச்சா தினேஷ் பாபுக்கு கிராட்டிடியூட் சொல்கிறேன் நான். ஸோ அவர் இருந்தால் நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப கஷ்டமாகிடும். ஆனால் இந்த மூமெண்ட் உண்மையாக அவருக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ மச்சா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது ராம் சாரோட டைரக்ஷனில் 2 வாரம். ஸோ அவர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன கேப்பபிளான உலகத்துக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த ஓவல்ஸ் பற்றி பேசணுன்னா ஹரிஷ் சாரோட கைಯಿಂದ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் இஸ் ஆல் டுகெதர் இந்த ஃபிலிம். ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணணும், எப்படி முன்னாடி கொண்டு போகணும், யாராருன்னு கேஷ் பண்ணணும், இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி யாருன்னு இது பண்ணணும்னு நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும்போது திலீப் ஆர்டிஸ்ட் சொல்லும்போது இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ்னு ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அவருக்கு டைரக்ஷன் பண்ணுற ஒரு இது பண்ணுறது எப்படி நல்ல ஒரு டிஸ்கஷன் ஆச்சு. பட் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த படம் முடிச்சுட்டு அடுத்த படத்தோட டைரக்டருக்கு இந்த டைரக்டர் அசோசியேட்டாக வேலை பண்ணுறது சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக ஒரு கோஆர்டினேஷனில் வேலை பண்ணிட்டோம். ஆக்சுவலி இன்னும் கேமராமேன் இருக்காரு, அவர் வர முடியல. ஸோ என்னோட கொலீக் கீர்த்தன் பூஜாரி. ஸோ அவர் வந்துட்டா நல்லா இருக்கும். பட் அவருக்கு ஷூட் இருக்கு. ஸோ
பட் அதே இங்கே வந்து சேருது, ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக போச்சுன்னு ஒரு டைமில் நம்ம எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ எம் லைக் ஹோல் ஹார்ட்டட்லி தேங்க்ஃபுல் டு த பீப்புள் ஹூ brought us all together and producers and பிரகாஷ் அண்ணா. ஸோ லைக் ஹேமந்த், திலீப், சந்தோஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு பெங்களூರಿಂದ சென்னை வந்து டிஸ்கஷன் மீட்டிங் எல்லாமே பண்ணிட்டு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு இந்த மூமெண்ட் கொடுத்தாச்சு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் நண்பர்களே, ரொம்ப நன்றி. எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. நிறைய பேசணும்னு யோசிச்சேன், பட் புரிய மாட்டேங்குது. முதல்ல நான் நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த படத்துடைய குழுவினர், முக்கியமா 5 இயக்குனர்கள், திலீப், சங்கீத், சந்தோஷ், ஹேமந்த் அண்ட் ஜெகன், இவங்களோட படங்கள், இவங்களோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நன்றி. எனக்கு வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. படத்துடைய பேர் உங்களுக்கே தெரியும், வவல்ஸ். வவல்ஸ்னா உயிர் எழுத்துக்கள். காதலுக்கும் உயிருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. சார் அதான் சார் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேங்க, வவல்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லி. கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து ஒரு explanation வரும். உயிர் எழுத்துக்கள்ல சத்தங்கள் எப்பயுமே உயிர்ல தானே ஏற்படுற மாதிரி. சோ படத்துல 7 பாடல்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். படமும் அருமையா வந்திருக்கு. அண்ட் ப்ரொடியூசர் ராஜு சாருக்கு என்னுடைய நன்றி, உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு என்னுடைய நன்றி, முக்கியமா லெஜெண்ட் யோகி சேது சாருக்கும், அப்புறம் ஐயா சின்னஜெயந்த் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லா குழுவினருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. எஸ் சார். அதாவது லிரிசிஸ்ட் என்ன சொன்னாருன்னா, இந்த பாடல்கள்லாம் ரொம்ப தெளிவா இருந்தது, மியூசிக் வந்து ரொம்ப மெலடியஸா, எந்த இடத்துலயுமே வந்து கேக்குறதுக்கு டிஸ்டர்பிங்கா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அதெல்லாம் ரொம்ப பிளான்டா யோசிச்சு பண்ணீங்களா, மக்களுக்கு வந்து ஒரு மெலடியஸான ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றது? ஆமா, நான் வந்து கேட்ட பாடல்கள் எல்லாமே ரொம்ப மெலோடியஸான சாங்ஸ். ஸோ அந்த மாதிரி பாடல்கள், இயக்குனர்களும் அதுக்கு நிறைய ஒத்துழைச்சாங்க. அண்ட் முக்கியமா கவிஞர்களை பத்தி நான் பேசவே இல்லை. படத்துல வந்து பிரகாஷ், அப்புறம் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் கவிஞர் மதன், அப்புறம் ஐயா மதுரை கவி அவர்கள் எல்லாருமே அருமையா பாட்டு எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் என்னோட பேர் சங்கீத். என்னோட முதல் படம் இதுதான், முதல் மேடை, முதல் பேச்சு எல்லாமே இதுதான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ப்ரொடியூசர் ராஜு சார், பெரிய தேங்க்ஸ். அண்ட் சிவி குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் யுகி சேது சார், தேங்க்யூ ஸோ மச். இன்ஜின் சார், ஷூட்டில் வந்து ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது, நாங்கள் ஒரு படம் பண்ணணும்னு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்து நாங்கள் நிறைய சினிமா பற்றி அவங்க 2 பேர்கிட்டும் நாங்கள் கற்றுட்டு இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ். பொதுவாக ஒரு லவ் ஸ்டோரியில் ஒரு எமோஷனை எடுத்து ஒரு ஃபுல் ஸ்டோரியை வந்து ஃப்ளோ பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 5 எமோஷன்ஸ் எடுத்து ஒரு ஸ்டோரி ஃப்ளோ பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்துடைய ஒரு சின்ன ஸ்பார்க். அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நம்ம டோட்டல் 7 சாங்ஸ் இருக்குது. அதில் என்னோட ஃபேவரட் சாங் வந்து பார்த்தீங்கன்னா மூவிக்காரன்னு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் பண்ணது சரவணன், அதுக்கு அழகாக டியூன் லிரிக் எழுதுனது மதன். ஸோ ஹாய் மதன். அந்த லிரிக்கா ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க ரம்யா. தேங்க்யூ ஸோ மச் ரம்யா. அதுக்கப்புறம் இதில் ஆக்ட் பண்ண நந்து அண்ட் காஜல், ஸோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை இன்னும் அழகாக கேப்சர் பண்ண என்னோட டிஓபி சந்தீப், தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது எல்லாம் சேர்த்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கட் பண்ணியிருப்பாரு ஹரீஷ். தேங்க்யூ ஸோ மச் ஹரீஷ். ஸோ எல்லாருக்கும் ஓவராலான சாங் சூப்பராக வந்திருக்கு அண்ட் மூவியும் நல்லா வந்திருக்கு. இந்த மூவி கம்மிங் 13th தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக பாருங்க, உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். சார், காதல் 5 எமோஷன்ஸ் எடுத்து ஒவ்வொருத்தரும் கையாண்டிருக்கீங்க இல்லையா, நீங்க கையாண்ட எமோஷன் என்ன? நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன். ஓகே. ஸோ அட்ராக்ஷன்னா நீங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், இன்ஃபாச்சுவேஷன், ரொமான்ஸ் இருக்கும், பிட் ஆஃப் இன்டிமசி. ஸோ லைக் அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன். திலீப், டைரக்டர் திலீப் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் என்னை வச்சு, காதலன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா ஸ்பார்க் ஆச்சு, இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் தென் எல்லாரும் அசம்பிள் பண்ணி, அண்ட் ராஜு சார் ப்ரொடியூசர் ரொம்ப நன்றி.
அண்ட் ஹரி சார், உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ், இந்த ஸ்டேஜ் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த தியேட்டருக்கு எடுத்துன்னு போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு தூரம் நாங்கள் யோசிக்கவே இல்லை தியேட்டர் அளவுக்கு வரும்னு. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சினி ஜெயின் சார் அண்ட் யுகி சேது சார் ஃபார் லீடிங் த டீம். ஏன்னா ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்டா 2 பேரும் வந்துட்டு இந்த படத்தை லீட் பண்ணி ஒரு சின்ன டீமோட பெரிய மனசு பண்ணி நடிச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ சந்தோஷ் ஃபார் டைரக்டிங் அண்ட் அருள் அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் இன்னொருத்தங்க வரல இன்னைக்கு, சம்யுக்தா, அவங்களும் ரொம்ப நன்றி. அண்ட் சாரி உங்க தர்ஷினி ரொம்ப நன்றி. ஸோ அண்ட் மற்ற இமோஷன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் நடிச்ச இமோஷன் வந்து இன்ஃபாக்சுவேஷன், ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். மதர் டங் வந்து தெலுங்கு. ஸோ தமிழில் எதனா தப்பு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இதோட எங்களுக்கு முதல்ல மேடை. ஸோ தேங்க்யூ. ஸோ எல்லாரும் அப்போலேருந்தே யுகி சேது சார், சினி ஜெயின் சாருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, ஆக்சுவலி வி ஸ்டார்டட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஷூட். ஸோ அங்கே எங்களுக்கு ரொம்ப இன்புட்ஸ் கொடுத்தாரு. அது வந்து ஆஸ் எ டெபியூ டைரக்டர்ஸ் இட் வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல். ஸோ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, நாங்கள் ஏடியா ஒர்க் பண்ணும்போது திலீப் அண்டர் இன்னொருத்தர் டைரக்டர் பண்ணும்போது, நாங்கள் ஏடியா ஒர்க் பண்ணும்போது நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய இன்புட்ஸ் வந்துச்சு. ஸோ எவ்ரி இன்புட் வாஸ் வெரி வேலிட். அது வந்து அப்படியே அடுத்தடுத்த படத்துக்கு எமோஷனுக்கு எப்படி கொண்டு போகணுன்னு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ தட்ஸ் வை எல்லாரும் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னோட கதையில் ஆக்சுவலி தீபக் சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். எதுக்குன்னா, இந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, எப்படி இந்த எமோஷன் யார் ஒத்துக்குவாரு அப்படி இப்படின்னு. அப்போ திலீப் தான் எனக்கு சஜஷன் கொடுத்தாரு, நீ பாரு எப்படின்னு. அவர் டே 1லேருந்து ட்ராவல் பண்ணார். ஆக்சுவலி என்ன ரைட்டிங்கில் he was part of it. So he was always guiding me, he was always suggesting me. So thank you so much sir. And Samyukta Vishwanath is also acted in this. So because of her shoot dates varamudile, so anyway she is conveyed her regards to everyone. So thank you so much. So in this movie one of the important music and camera work. So especially Sandeep Anna, thank you so much. So our same அப்படியே ஸ்டோரி ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் பார்க்காம ஒரு ஃப்ரேம்க்கு சஜஷன் கொடுத்து ஒரு கலர் பேலட் டீகோட் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அண்ட் சரவணா சார், தேங்க்யூ ஃபார் த சோல். அண்ட் மதுரகவி சார் எங்கே இருக்கீங்க? ஆக்சுவலி மதுரகவி சார், ஸோ எங்கே இருந்தாலும் ஓகே தேங்க்யூ சார். ஸோ ஆக்சுவலி உங்கள் சாங் வந்து ரொம்ப ஃபேவரட் சார் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் அந்த எமோஷன் எவ்வளோ டைம் எடுத்திருக்கோ அந்த எமோஷன் வந்து 4 நிமிஷம் சாங்ல ஃபில் பண்ணுறதுக்காக ரொம்ப எஃபர்ட் இதாக இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அதோட இது வந்து எனக்கு டெபியூவில் கிடைச்சது ரொம்ப தேங்க்ஃபுல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நேரம் நான் விட்டுருந்தேன் எல்லாருக்கும் சாரி. ஸோ பட் இந்த மேடையில் இருக்குன்னா லைக் ஆக்சுவலி அப்போ சொன்னார் ஹரிஷ் சார் வந்து இந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், ஆனால் இந்த ஒரு ஐடியா ஸ்பார்க் பண்ணதா தீபக் சார். ஸோ இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல தெரியாம ஒவ்வொரு டைரெக்ஷன்ல ஓடிட்டு இருந்தோம். ஸோ அப்போ இவர் கொடுத்த ஐடியானால தான் அடுத்த ஹரிஷ் சார் வந்து அது ஒன்று ஆர்கனைஸ் பண்ணு. ராஜு சார், பிரகாஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். மார்ச் 13ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்த்து வாழ்த்திட்டு போங்க. Once again, Arul fans. தேங்க்யூ அருள் அண்ணாக்கு தேங்க்யூ. இல்லைன்னா வீட்டுக்கு போனால் எனக்கு செம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ இவருக்கு ஒரு தேங்க்யூ. மார்ச் 13 வருது. ஸோ தர்ஷினி, தேங்க்யூ ஸோ மச். சாரி மறந்து போனேன் கன்ஃபியூஷனில் இது எனக்கு. ஸோ ஒன் ஆஃப் த கீ ரோல் அது வந்து நான் சொல்லும்போது கூட அவ்வளோ எக்ஸைட்டாக ஷூட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா முடிச்சு கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தர்ஷினி. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இது மீன்ஸ் விசிபிளி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பிகாஸ் தமிழ் தெரியாத ஆக்ட்ரஸ் கூட தான் இவ்வளோ இயர்ஸாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி மூவ் ஆயிருக்கு. பட் தமிழ் தெரியாத டைரக்டரோட எனக்கு ஒர்க் பண்ணுறது நான் எப்படி அவங்க எடுப்பாங்கன்னு ஆக்சுவலி ஐ டவுட்டட் அட் ஃபர்ஸ்ட். பட் அந்த செட்டில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் இந்த 5 டைரக்டரும் ஒருத்தங்க கமாண்டிங்காக இருப்பாங்க, ஒருத்தங்க அந்த இடத்துல தில் டேக் த கண்ட்ரோல். மற்ற பீப்புள் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. தே டோன்ட் ஈவன் ஹெசிடேட் அ மினிட். அப்படியே என்ன ஹெல்ப்னாலும் உடனே செய்வாங்க. ஸோ அந்த கோஆர்டினேஷன் தான் இந்த மூவியோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ரியலி லைக் த டீம். அண்ட் ஆல்சோ ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல். யார் என்ன இந்த ரோலுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க தெரியல. ஐ எம் ரியலி க்ளூலெஸ். சங்கீத், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ்
எனக்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான இப்படி ஒரு ரோல் என்னோட ரோல் நீங்க படம் பார்த்தா தெரியும். அப்படி ஒரு ரோலுக்கு எனக்கு அப்ரோச் வரல. அதுக்கு முன்னாடி வந்து பீன் ஒரு 7 years ஐ பீன் ட்ரைங் திஸ், பட் இப்படி ஒரு ரோல் வந்து எனக்கு வந்தது கிடையாது. ஸோ என்ன அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்ததுனால தான் அப்படி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஐ எம் வெரி மச் கிரேட்ஃபுல் ஃபார் சங்கீத் அண்ட் தேங்க்ஸ்ஃபுல் ஃபார் Santosh to accept me in this role, and I think I have done a great job. Let's see. பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஸோ ஐ வில் கீப் மை ஸ்பீச் வெரி ஷார்ட். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஃபியூ பீப்புள். ராஜு சார், அவர் ப்ரொடியூசர், அண்ட் ஹரி உத்ரா சார். சார் தேங்க்யூ ஸோ மச். மதுரகவி சார், அண்ட் இன்னைக்கு வில்லநாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர் சரவணன் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. ப்ளீஸ் படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். March 13 ரிலீஸ் ஆக போகுது, அண்ட் ஐ see you in theaters. ரொம்ப படத்தை பற்றி ப்ளீஸ் give your reviews. as a team will be waiting for you. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பரத் போபண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த மீடியா ஃபார் கமிங் ஹியர். ரொம்ப ரொம்ப நன்றி. And glad to share this space with all talented actors and the legends. Good to see you all. And on this special occasion, I want to thank Karthik Subbaraj sir, because he is digitally releasing the trailer, and it gives so much strength to our team. Thank you so much, sir. And I have worked in Kannada, Malayalam and Tamil industry. நான் எப்பவுமே இங்கே வந்தப்போ I always keep saying this. இங்கே நியூ டேலண்ட்ஸ்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. They encourage new talents, they nurture new talents. I keep saying this in 100 events. And what a tremendous contribution to Indian cinema. World-class music, top-notch technicians, superstars. Ellaru irukkaru. Of course, when you say superstars, I am a huge fan of Rajini sir too. And I have a huge list of my favorite actors here. So in the mari or industry I am not new. A.L. Vijay sir nana villain in the industry introduce pannaru. Arun Vijay sir Mission Chapter 1 padathula villain act panne, and I am very very thankful and grateful to A.L. Vijay sir. And now it's time to thank Hemant for considering me to this role. We have been great friends. Not only Hemant, Santosh and the entire team, they eat, sleep and breathe cinemas. And Hemant ningale paathar pesave maatar, but his work speaks very loud. And our DOP Kirtan Pujay sir is supremely talented. I believe he should work across industries. And my co-actor Vijayta has been doing back-to-back films in Tamil. Wish her all the best. And regarding the story, every person has good side and bad side. Good side is what world sees in us. For example, nammaloda our good behavior, kindness and all of that. Bad side is what we hide from the world, like anger, jealousy, ego issues. And the real side is what is the balance of these two. It's a mixture of these two. So you will see the you will see the scenarios in real good and bad perspectives. So on the different on our screenplay. Very glad to be part of this. And Vasundhara Das ma'am have sung a beautiful song. We all love your voice, ma'am. And thank you Uttara Productions and Riddhi Siddhi Films for presenting this movie. Thank you Suresh Chandra sir. You always speak kind words about me, and thank you for motivating me. என் பேர் விஜேதா வசிஸ்ட். I want to say a little about myself. So நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர், ஆக்டர், தியேட்டர் ஆர்டிஸ்ட். அங்கே பெங்களூரில் கன்னடா தியேட்டர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அப்பா அவர் ஏஎம்ஆர் ரமேஷ், அவர் ஹீஸ் அ ஃபிலிம் டைரக்டர், ப்ரொடியூசர். அம்மா இஸ் ஆல்சோ அ ப்ரொடியூசர். ஸோ நான் ஒரு ஃபிலிம் ஃபேமிலிந்து வந்துட்டு இருக்கேன். என்னோட தமிழ் நல்லா இல்லை, ஸோ ப்ளீஸ் ஐ எம் வெரி சாரி. If I make any mistake, please excuse me. They told me வெறும் தமிழ்ல மட்டும் பேசணும், ஸோ அதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
இந்த படத்துல என்ன ஹேமந்த் சார் he approached me. Script was ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு கான்செப்ட் ஃபார் அ லவ் ஸ்டோரி. அந்த மாதிரி நான் ஸ்கிரிப்ட் ஐ நெவர் ஹர்ட். ஸோ ஐ ரியலி வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் நான் ஒரு ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் when I came to this set நான் 5 டைரக்டர் பார்த்தேன். திலீப் சார், சந்தீப் சார், சந்தோஷ் சார், ஹேமந்த் சார், சங்கீத் சார். ஸோ all 5 are ஜகன் சார். ஸோ all 5 of them ஒரு it is an amazing kind of a friendship, the bond they had, and it shows in the film also. The beauty of work. Ipo Hemant sir explained the scene to me, then Dilip sir would work on the dialogue. So because I'm from theatre, எனக்கு ஸ்கிரிப்ட் மேல ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்துல எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ காட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ அ ஸ்பேஸ். நான் கமலா தியேட்டர்ல ஐ வாஸ் 6 years old when I came here first time. இந்த வாட்டி நான் என்ன I've seen myself. It is a very big thing. Thank you sir for giving me this space. Out of these 5 directors, almost I think 4 directors, it's been I think 10 to 15 years of journey with these 4 directors, especially from my end. We've been working together as a friends from past I think 2012 I think so. If I'm wrong, please correct me, Hemant sir. So finally I got an opportunity to work on this great project. Even though I'm out of film industry, I was busy in my small business. My director Hemant sir called me and he gave me the small role as a guest appearance in this project. I'm very thankful to my director Hemant sir for giving me a great opportunity, and thanks for giving an opportunity in this great project. Wish you all the best to entire crew, and I would like to thanks to Mr. Harish Komme sir. We've been working together from past 2012 as a team, even though I am out of the film industry. So again, you people drag me into the film industry and giving me a small role, and respecting to that, I would like to thanks once again to my director and all other 4 directors. Wish you all the best. God bless you. And special thanks to print media, press, and especially senior artists. Vanakkam sir. Thanks. Thank you so much. ஸோ ராஜாயப்பா ப்ரோ என்னோட ஃபஸ்ட்டு படத்தில் அவர் நடிக்கிறது வந்து எனக்கு அது வந்து ஒரு பயங்கர ஒரு இதுவாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதே மாதிரி கொடுத்த கேரக்டரை வந்து கரெக்டாக அது விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து க்ளீனாக ஒரு சொன்ன சில விஷயத்த கரெக்டாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதை வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஆக்டிங் விஷயத்தில் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் ஆஸ் அ டேரக்டராக. அதுக்கப்புறமா அக்ஷிதா மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிரியங்கா அவங்க வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயின். ஸோ அவங்க இங்கே வரல. ஸோ அவங்களும் ஆக்சுவலி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி நமக்கு டைம் இல்லை. ஸோ அதான் தான் ஃபஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சாரி. அதே மாதிரி சரத் ரவி ப்ரோ ஷூட்டில் வந்து ஆக்சுவலி பயங்கர ஃபன்னாக எங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி சீனாக பார்த்தாக்கா பயங்கர எமோஷனான சீக்வன்ஸ் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்விட்ச் வேறு லெவலில் இருந்துச்சு இவருது. தேங்க்யூ ப்ரோ. ஆனால் அதே மாதிரி எல்லாமே சிங்கிள் டேக்கில் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா பாஸ் தேங்க்யூ பாஸ். எடிட்டர் ஹரீஷ். ஸோ ரொம்ப வருஷமாக இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பட் உங்களோட கைடன்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா எடிட் பண்ணியிருக்கீங்க பாஸ். தேங்க்யூ. டிஓபி கீர்த்தன் பூஜாரி. ஸோ அவங்க வழக்கம் போல் அவங்க வந்து விஷுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை. ஒரு 5 டைரக்டர்ஸ் வந்து நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்களா, ஒரு நாள் வந்து எல்லாரும் டைரக்டர் ஆகணும், எப்படியாச்சும் நம்ம இந்த சினிமாவை அப்ரோச் பண்ணி அதனால் முடிஞ்ச எல்லா உழைப்பையும் போட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே படத்தில் 5 பேர் ஒரே டைமில் டைரக்டர் ஆகணும்னு நினச்சிட்டாங்க.
ஸோ அதனால் வந்து அவங்க 5 பேரோட உழைப்பு தான் இன்னைக்கு நம்ம ஒபல்ஸாக வந்து இங்கே கன்வே ஆயிருக்கு. ஸோ அவங்களுடைய டெடிகேஷன் இது எல்லாமே வந்து சக்சீட் ஆகணும். அவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். என்னோட பேர் அக்ஷிதா புப்பையா. ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லவ் டு தேங்க் ஆல் த மீடியா பீப்புள். உங்களோட வார்ம் சப்போர்ட் அண்ட் நீங்கள் வெல்கம் பண்ண ரீதி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். பரத் சொன்ன மாதிரி ஐ லைக் டு பி மோர் இன் தமிழ் சினிமாஸ். எதுக்குன்னா ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட் இன் தமிழ் டூயிங் சீரியல்ஸ் ஆஸ் அ ஹீரோயின். ஆனால் இப்போ நான் திஸ் இஸ் மை டெபியூ. ஸோ வாவல்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ படம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் நிறைய படம் பண்ணியிருக்கேன் கன்னடத்தில். ஆனால் தமிழில் இது என்னோட டெபியூ. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். அண்ட் ஜெகன் சார், தேங்க்யூ ஸோ மச். 5 பேரோட டேரக்டர் பார்த்துட்டு டேரக்டரோட எஃபர்ட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஃபீல் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம திங்கே பண்ணல இது தியேட்டர் வரைக்கும் வரும்னு. நம்ம டைரக்ட்லி ஓடிடி போகலான்னு தான் திங்க் பண்ணுச்சு. பட் இட் டுக் அ வெரி லாங் ப்ராசஸ். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ சார். அண்ட் ஆல் த பெஸ்ட் உங்களுக்கும் எங்களோட டீமுக்கும். இன்னும் நிறைய படம் நீங்கள் பண்ணட்டும். அண்ட் தேங்க்யூ என்ன ஆப் பண்ணதுக்கு. அண்ட் மார்ச் 13th வவல்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டோன்ட் மிஸ் டு வாட்ச். எப்படி நீங்கள் எல்லா பெரிய பெரிய படக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க, சின்ன படக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ் டு கம் ஃபார்வர்ட். அண்ட் I just love you guys. Thank you and keep supporting. Thank you. சந்தோஷமா இருக்கு to have come for the Vowels audio launch. It's been a while நான் ஒரு ஆடியோ லான்ச்க்கு வந்து. அவங்க சொன்ன மாதிரி நான் சுரேஷ் சந்திரா சாரோட அசிஸ்டண்ட்டாக அவங்களோட ஆஃபீஸில் நான் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் நடிப்புக்கு வந்திருக்கேன். இதை நான் நிறையா இவெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன். ஆனால் எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. ஏன்னா that's how important it is to me. வாவல்ஸ் பொறுத்தவரை எங்களோட ஃபிலிம், ஜெகன் சாரோட ஃபிலிம் நாங்கள் வந்துட்டு கூர்கில் ஷூட் பண்ணோம். ஐ திங்க் அன்னைக்கு தான் என்னோட பர்த்டே, அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். அண்ட் என்னோட பர்த்டே நான் இந்த செட்டில் தான் கொண்டாடினேன். அது ரொம்ப ஸ்பெஷல் டே எனக்கு. படம் வருது 13th. ப்ளீஸ் பார்த்துட்டு எங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க பிடிச்சிருந்ததுன்னா. தேங்க்யூ ஸோ மச். சினி ஜெயின் சார் நம்ம எல்லாரோட மெமரிஸ்லையும் கலந்துருக்காரு. ஸோ என்னோட மியூசிக் டைரக்டருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு படம் வந்து இதயம். ஸோ அவர் மியூசிக் டைரக்டராக மாற்றினதுக்கு அந்த படத்தோட பாடல்கள், இசை எல்லாமே. ஸோ எனக்கு அந்த மாதிரி வந்து காதலர் தினம் இது ரெண்டுத்துலையும் ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ 1991 இதயம் ரிலீஸ் ஆச்சு. அதில் முரளி சாரோட ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு சினி ஜெயின் சார். 1999 காதலர் தினம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ முரளி சாரோட ஒரு 12 வயசு சின்ன ஒரு குணால் சார், அவருக்கு காலேஜ் ஃப்ரெண்ட் வந்து சினி ஜெயின் சார். இந்த படத்துல வந்து 2026 ரிலீஸ் ஆகுது. இதுல அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். எவர் யூத். ஓகே. ஸோ மனசளவில் பயங்கர இளமையான ஒரு ஆளு. ஃப்ரெண்டாக தான் பழகுவார், ஃப்ரெண்டாக தான் பேசுவார். ஸோ சார் நீங்க பண்ணது கூட இதெல்லாமே பெரிய பிளஸிங் சார் ஆக்சுவலா மொத்த டீமுக்குமே. அப்புறமா விஜயஸ்ரீ மேடம், அவங்க வந்து ஸ்டீஃபன்ல பயங்கர மிரட்டி இருந்தாங்க. அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ரோல் இருக்கும். இதுல கண்டிப்பா அவங்க மேல வந்து ஒரு பெரிய அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். அப்புறமா சித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ரொம்ப வித்தியாசமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் அது. அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அதனால அது பெருசா ரிவீல் இப்போ பண்ணக்கூடாது. அப்புறமா வந்து ஹேமந்தும் ஆக்ட் பண்ணாரு. டைரக்டர் ஹேமந்த் என்னோட இதில் ஆக்ட் பண்ணாரு. பரத் மயிலாரி தியேட்டர் ஆர்டிஸ்ட் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காப்புல. அது எல்லாமே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸா இருக்கும் இந்த படத்துல. அப்புறமா பீட்டர் ப்ரோ உங்களோடதும் யோகி சேது சாரோட காம்பினேஷன் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஜிம் கேரி அண்ட் ராபின் வில்லியம்ஸ். ஓகே, இவங்க 2 பேருக்கு வந்து பயங்கர ஸ்பெஷலா இருக்கும். நீங்க படம் பார்த்தீங்கன்னா 2 பேரோட அந்த வேர்டு பிளே மாத்தி இது பண்றது. ஓகே, அவர் ஒரு கவுண்டர் போட்டா இவரு நிறைய அந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட் வேல்யூஸ்லாம் நிறைய இருக்கு இந்த படத்துல. ஸோ கண்டிப்பா மார்ச் 30 வந்து படம் பாருங்க, தியேட்டர்ல பாருங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் முக்கியம். அப்புறமா பிரஸ் அண்ட் மீடியா, ஸோ எங்களை மாதிரி டெபியூட்டன்ஸ் முதல் அடி எடுத்து வைக்கிற படைப்பாளிகள் எல்லாருக்கும் நீங்க ஒரு பெரிய நம்பிக்கை. ஓகே, உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். 90s கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும் 90 கிட்ஸ் சொல்லுவாங்க எங்களோட லவ் தான் பெருசு, 2K கிட்ஸ் சொல்லுவாங்க எங்களோட லவ் தான் பெருசு அப்படின்ட்டு. ஸோ அந்த போட்டி நடந்துட்டே தான் இருக்கும். ஸோ
ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி திலீப் வந்து எங்கிட்ட நரேட் பண்ணும்போது நமக்கு தெரியாத லவ் ஸ்டோரியா பின்னி படல் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. பட் அவர் சொன்ன மாதிரி என்னோட கேரக்டர்ல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. அது அவர் எனக்கு சொன்னப்போ ஓகே நம்ம யாத்திசையில கூட நம்ம நல்லா பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொன்னாரு, அந்த படம் தான் இது என்னோட கேரக்டர். ஸோ அது கேட்டதுக்கு அப்புறம் என்னோட திமிர் மொத்தமாவே உடஞ்சு போயிடுச்சு. ஸோ படம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பேசல. ஸோ இந்த படத்துல எனக்கு ரோல் கொடுத்து என்னை சூஸ் பண்ணதுக்காக திலீப்க்கு நான் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். தட்ஸ் இட். வணக்கம், என் பேர் விஜயஸ்ரீ. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்ஸ் ஜெனி ஜெயின் சார், யுகி சேது சார், எல்லாருக்குமே தேங்க்ஸ். இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அபிமன்யு சார் அண்ட் சிவி குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய பேருக்கு நான் யாருன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன், ப்ரெசன்ட் மீடியாவுக்கு. ஸோ நான் சாத்மேட்டா பரம்பரை மாதிரி ஒரு படத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது வவல்ஸ் என்று வர போகிறது. கடைசியாக என்னோடது ஆக்சுவலி ஸ்டீஃபன் நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்க பார்க்காதவங்க பாருங்கள். உத்ரா ப்ரொடக்ஷன்ஸில் டியர் ரதிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு ஜனவரி மாதம். ஸோ இந்த படத்துக்கு நான் இணைஞ்சது, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஹரிஷ்க்கு சொல்லணும். திலீப் சார் என்னை அப்ரோச் பண்ணுறப்போ இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு அவங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து அவங்களுக்கு சேர்ந்தேன். அது எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான். அண்ட் இந்த படத்தில் என்ன ஒரு சர்ப்ரைஸாக தான் வச்சுருக்காங்க. போஸ்டர் ட்ரெய்லர்லையும் பெரிய ரிவிலேஷன் இல்லை. எந்தா இருக்கட்டும், சித்துவார்த்தா இருக்கட்டும், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை, எல்லாருக்குமே ரிலேட் பண்ணுவீங்க. அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் இது வரைக்கும் பண்ண கதாபாத்திரத்தில் இது எனக்கு ஒரு கொஞ்சம் சேலஞ்சான ஒரு கதாபாத்திரம் அண்ட் டிஃப்ரெண்ட் ஜான்ரே. ஸோ ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு திலீப் அண்ட் டு தி என்டையர் க்ரூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் எல்லாரும் வாங்க, 13th அன்னைக்கு எங்கள் படத்தை வந்து பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப 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 தேவை. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து வீட்டில் வந்து யூடியூப்ல அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் ஒரு படத்தோட ஆடியோ லான்ச். இங்கேருந்து பளிச்சுன்னு லைட் அடிக்கும், எப்படா பேசுகிறாங்க, முன்னாடி ஆடியன்ஸ்லாம் தெரியுறாங்களா அப்படின்ட்டு. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் லைட் ஓவரா இல்லை. அண்ட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இருக்கும்போதும் யோகி சார் கூட தான் ஒர்க் பண்ணேன் சார். ஸோ என்னோட எப்படி சொல்றதுன்னா, அவர் கூட ஒர்க் பண்ணதுலேருந்து என்னோட மென்டார் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து கூட வந்து நிறைய விஷயம் கைட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்து மூலிமா எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் கால் பண்ணி ஒரு 2025 நியூ இயருக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசினாரு. ஸோ அந்த கால் வந்து இன்னைக்கு என் லைஃப்பை மாத்திருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அவர் வந்து ஒரு விஷயமும் வந்து அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அந்த கால். ஸோ அவரோட ஒர்க் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணி அவர் ஓனாக டைரக்ட் பண்ணுற அடுத்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாரு. ஸோ பிடிச்சி போய் அப்போ அங்கே வந்து அவர் கூட ஒர்க் பண்ணது அந்த டைலாக்ஸ்லாம் சரி, எனக்கு வந்து அவர் கூட பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு பயம் அது கூட இல்லாமல் ரொம்ப ஜாலியாக உனக்கு என்ன இப்போ வந்து இது பண்றான், இது ஓகேடா, இது இந்த சீனா, இது நீ எப்படி வரலாம், எப்படி இது பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு ஜாலியாக அப்படியே ஃப்ரீடம் கொடுப்பாரு. ஸோ அந்த ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண யோகி சேட் சார் ரொம்ப 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 பிடிக்கும் அவரை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அவங்க ஃபேமிலி, அவரோட பையன் வந்து எனக்கு ஒரு புக்லாம் கொடுத்தாரு. ப்ரோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. படிச்சுட்டு இருக்கேன் அந்த புக்லாம். ஸோ தேங்க்யூ சார். காதல் என்பது இன்னைக்கு டெமோகிராஃபி ஆஃப் தி பீப்புள் who come and watch the films are between let's say 18, 16 and 30. எல்லாம் இந்த டாவில் மாட்டிக்கக்கூடிய மக்களாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஆந்தாலஜி அப்படிங்கிறது கொண்டு வந்தது வந்து இட்ஸ் அ குட் திங். பிகாஸ் இன்னைக்கு ஒரு 2.5 hour கதை எழுதுறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது. ஃபெயில்யூருக்கு தான் காரணம். என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சாதினமாக 1/2 hour 5 பிரித்து வச்சுட்டாங்க. உலகத்திலே வந்து 1.5 hour தான் படம் தான். இந்தியாவில் மட்டும்தான் அது 2.5 hours வருது ஜென்ரலி. அதாவது நம்ம இன்ட்ரோல் விடுறோம். உலகத்தில் எங்கேயுமே இன்ட்ரோல் கிடையாது, இந்தியாவில் தான் இன்ட்ரோல். அப்போ தான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, படம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா கதை இருக்குதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னா உனக்கு கதையை எழுத ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். யூ எக்ஸ்பெக்ட் அ ஸ்டோரி ஒன்லி இந்த செகண்ட் ஹாஃப் அண்ட் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷார்ட்டாக எடுக்கிறாங்கன்னா ஆதி காலத்துலேருந்து ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துருக்கோம். நம்ம
ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு 5-6 படமா எடுக்கிறாங்க ஃபுட்டேஜ். அது குறுக்கி 2வது படமா கொடுக்கறது பெரிய ஷார்ட் ஃபிலிம் தான். 2.5 hour ஷார்ட் ஃபிலிம் அது. இந்த படத்துல வந்து ஐ வாஸ் கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் டாக்கிங் அபவுட் லவ். அது பாருங்க. இது வந்து ஐ ஆல்சோ வாண்டட் டு தேங்க்ஸ் யூ. இந்த 5 பேர் வந்து இங்க சொன்னது போல ஒரு ஈகோவே இல்லாமல் ஒருத்தர் டைரக்ட் பண்ணி வச்சு 4 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது, இது ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு என்ன பயம்னா, நம்ம மியூசிக் டைரக்டர் சரவணன் வந்து நடிக்கிற சான்ஸுக்காக முதல்ல மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு டவுட்டாக இருக்கு எனக்கு. அவன் மியூசிக் இப்போ ஆக்டர் ஆகணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மியூசிக்கல் மீன் ஆக்டிங் காலேஜ் போகிறது, இல்லைன்னா யார்கிட்டயாவது குட்டி குட்டி ரோலில் நடிக்கிறது, இல்லை டிவிசியில் நடிக்கிறது அப்படி இல்லை. இப்போ நான் யார்கிட்ட மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன்னா அடுத்தது ஈஸி ஆக்டர் ஆகிடலான்னு. Saravanan, I don't know if you are going to do this. Have any plans of acting? Please let me know, and I can start music directing. You don't have plans for acting, huh? அது ஒரு இடம் வேக்கண்ட். இது மிக அருமையான ஒரு மியூசிஷியன். யூ ஹவ் ஸ்கோர்ட் கிரேட் மியூசிக் வித் லாட் ஆஃப் சென்ஸ். அவர் அதிகமான மியூசிக் சென்ஸ் இருக்கு. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னா, நான் பாடின பாட்டுக்கு அவரால் பேக்ரவுண்ட் போடவே முடியல. அது ஸ்ருதி சேரல, தாளத்துக்குள்ள வரல. அப்பயே கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் தெரிஞ்சிச்சு மியூசிக்னு. அவங்களால அவாய்ட் பண்ணியிருந்தேன் அவரோட பேசுறதுக்கே நான். அண்ட் திஸ் ஃபில்ம் ரியலி somehow today Tamil cinema has about a good number of very good musicians, and I'm very glad you will join the band of such beautiful musicians today in 2026. அப்புறம் வந்து ஆக்டிங் நம்ம பீட்டரோட நடிச்சது இஸ் ஏ சூப்பர் ஸ்டார் ஆன் இன்ஸ்டாகிராம். ஆமா, உண்மை எல்லாரும் சப்ப மேட்டர்லாம் எடுத்து வச்சுட்டு 4 மில்லியன் 5 மில்லியன் எப்படி போறேன் இன்னி வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மக்களோட வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு போல. எல்லாமே சப்பையா இருக்கும்போது சப்பையா பேச நம்மளை பத்தி ஒருத்தர் பேசுறான்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஐ மேட் ஹிம் ஆக்ட் இன் மை ஃபில்ம். எனக்கு அவரு தனியே ட்ராக் விட்டுருக்கேன் அவருக்கு. டேக் இட் ஃப்ரம் மீ, in another 1 or 2 years from now, this guy Peter will be the most wanted comedy actor, busiest actor. எழுதி வச்சுங்க, நான் சொல்றேன். ஏன்னா அவ்வளவு ட்ரைனிங் ஆயிருக்கு. அந்த காலத்துல பாய்ஸ் கம்பெனி நம்ம சின்னி ஜென் சொன்னது போல ட்ரைனிங் கிரவுண்ட் ஹஸ் பீன் இன்ஸ்டாகிராம் ஃபார் ஹிம். ஹி நோஸ் எவ்ரிதிங். அது அத்தனை 4 மில்லியன்னா ஒண்ணுமே இல்லை. அவர் இந்த மேட்டருக்குலாம் 5 நிமிஷம் போட்டு எப்படி, அது ஒரு தனி ரகசியம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அந்த டெக்னிக் எப்படி அத்தனை மில்லியன் எதுக்காக விடுறாங்க. நான் பப்ளு கிட்ட கேட்டேன், பிருத்திவிராஜ் உனக்கு எதுக்கடா இவ்வளோ வியூவர்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் சிம்பிள் மேட்டர்னு சொன்னா, சட்டையை கேட்டுறவங்க தான் நான் சல்மான் கான் மாதிரி. அவன் ஒரு டெக்னிக் வச்சிருக்கான், இவன் ஒரு டெக்னிக் வச்சிருக்கான். ஸோ இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. 5 பார்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, வவல்ஸ் 5 பார்ட் மாதிரி. அதில் ஒரு பார்ட்டில் நான் ஆக்ட் பண்ணேன். இந்த படத்தை வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் இந்த ப்ரொடியூசர்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இதை எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூதங்கள் இல்லையா, அது சலங்கை ஒளியில் வரும், பஞ்சபூதங்களும் முகவடிவாகும்ன்ற மாதிரி இந்த வவல்ஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து நீங்க 5 படம் நீங்க எடுத்தே ஆகணும். எடுத்தா கண்டிப்பாக ரசிப்பாங்க. ஏன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்ப டச் பண்ணது எல்லாமே லவ். ஸோ இது மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தை நீங்க டச் பண்ணி, ஆனா அதுல ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எல்லா டைரக்டர் சொல்றேன், இதே ஆர்டிஸ்ட் தான் போடணும், எங்களை போடலங்க கூட பரவாயில்ல. ஏன் கேட்டீங்கன்னா இவங்க இதை நம்பி வந்திருக்காங்க. ஏன்னா ஒன்னும் ஞாபகம் வச்சுங்க, உலக ரசிகர்கள் இல்லை, தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி வரவே வராது. ஏன்னா கரெக்டா ரசிப்பாங்க தமிழ்நாட்டு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா, ப்ரூஸ்லியோட என்டர் த டிராகன் ஒரு படம் வந்து தெரியுங்களா, அந்த படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து சென்னையில தான் 1 வருஷம் ஓடிச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ரசிக்கிறத வந்து அவ்வளோ அழகா ரசிப்பாங்க. சரி, அதே மாதிரி திலீப்பை பத்தி நான் சொல்லணும். வந்து சொன்னாரு கதையை எடுக்கலன்னா, நான் கண்டிப்பா நினைச்சேன் இவ்வளோ லெவலுக்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயங்கரமான லாங்குவேஜ் சொன்னா, இந்த குரூப் ஒரு கில்ஃபாசியான குரூப். இவங்க பண்றது வந்து ரொம்ப நேக்கா பேசினானுங்க என்கிட்ட. சார் ஃபர்ஸ்ட் பண்றேன் சார், நான் இது பண்றேன் சார். என்னடா இவ்வளோ பாவம், ரொம்ப இதா கெஞ்சறானு. ஒருவேளை ரொம்ப வசதி இல்லாத குரூப்னு பார்த்தா பயங்கரமா கில்ஃபாசி இருக்கிற குரூப்புகள்லாம் இவ்வளோ பெருசா இவ்வளோ இது ஃபங்க்ஷன்லாம் அப்படின்னா கண்டிப்பா நான் நினைக்கவே ஏதோ கிட்ட வரும்போது பிடிச்சிட்டேன், ஆஹா ரொம்ப நேக்கா போட்டாருங்கன்னு. பட் இதுல ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு தெரியுங்களா, அந்த 5 டைரக்டர்ஸ் கிட்ட இருந்த அந்த ஒற்றுமை ஃபேண்டாஸ்டிக். ஒவ்வொரு அதாவது யார் எல்லாருமே இருந்தாங்க, எல்லா ஷூட்டிங்ல எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற மாதிரி. கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஆகும்.
நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடியூசரும் சரி இந்த டைரக்டரும் சரி 5 படம் எடுக்கணும், இதே ஆர்டிஸ்டை வச்சு எடுக்கணும். எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து இது தேட்டரிக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு ஃபேக்ட் தான். ஏன்னா வந்து முத்து சார் வந்து முதல்ல எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து காட்டும் போது நானும் அவர் மட்டும்தான் பார்த்தோம். இது வந்து கண்டிப்பாக இன்னைக்கு இருக்க இந்த ஜென்சின்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் அவங்களாம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து எமோஷன் வந்து யாருக்குள்ளேயும் இருக்கா அப்படின்றது தெரியல. பட் அது வந்து இன்னைக்கு அடல்ட் கண்டென்ட்டு, அப்புறம் வயலன்ஸ் கண்டென்ட்டு, இந்த மாதிரியான படங்கள் வந்து ரெகுலராக வருது. ஸோ அதில் வந்து எமோஷ்னலாக வந்து இன்னைக்கு கண்டென்ட் பண்ண இண்டஸ்ட்ரியில் கரெக்டான டைரக்டர்ஸ் இல்லை. ஸோ 5 டைரக்டர்ஸ் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வவல்ஸோட சவுண்ட் வந்து ரொம்ப பெருசு. ஸோ கண்டிப்பாக மார்ச் 13 உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி 100% தெரியும். எல்லாத்துக்கும் மேலே சின்னி ஜெயின் சாரும் யூகி சேத் சாரும் இந்த படத்துக்கு ஒரு பில்லர் மாதிரி இருக்காங்க. யூகி சேத் சார் பேசும்போதெல்லாம் நான்லாம் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சாரோடைய படங்கள், சின்னி ஜெயின் சார் படங்கள்லாம் பார்த்தா நாங்கள்லாம் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் நாங்கள் எல்லாரும் ஒரு துறையில் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி சார். நன்றி சார்.